2000 வருஷமா இந்த சண்டை போய்கிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து யாரு? அவர் மனிதரா பிறந்தவரா இல்ல மனிதர் வடிவில் வந்த கடவுளா? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதர் அப்படின்னு யூதர்கள் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து கடவுள் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க. தமிழ் கடவுள் முருகனுக்கும் இதே நிலைமை ஏற்பட்டு போச்சு. முருகன் அப்படிங்கிற தமிழ் பெயரை இருட்டடிப்பு செஞ்சு சுப்பிரமணியர் ஆண்டவர் அப்படின்னு ஒரு கூட்டம் ஒரு வேலையை தெளிவா பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். சீமானவர்கள் தான் தமிழ் கடவுள் முருகனை முப்பாட்டன் அப்படின்னு முதல்ல சொன்னாரு. அவர் தான் முருகன் எங்கள் முன்னோன் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தப்பு கிடையாது. ஏன்னா தமிழர்களின் மரபு, அவங்களுடைய முன்னோர்களை தெய்வமா வணங்குறது தமிழர்களுடைய மரபு. யாரையாவது ரொம்ப நேசிச்சாங்கன்னா அவங்கள கடவுளாக்கி அவங்களுக்கு கோயில் கட்டிடுவாங்க, குரு பூஜை கொண்டாடிடுவாங்க. உதாரணமா முத்துராமலிங்க தேவருக்கு கோயில் மாதிரி கட்டியிருக்கிறாங்க, குரு பூஜை கொண்டாடுறாங்க. எம்ஜிஆர் கோயில் இருக்குது. இது தமிழ்நாட்டில் நடக்கிறத நம்ம கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஆதாரத்தை கல்வெட்டுல காமி, செப்பேட்டுல காமி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. முருகன் தமிழர்களின் முன்னோனா அல்லது முழு முதற் கடவுளா? அதை பத்தி நான் பேச போறதில்ல. அதை பத்தி பாரி அவர்களும் விக்னேஷ் அவர்களும் ரொம்ப தெளிவா பேசிட்டாங்க. பாரி சொன்னதான் சரின்னு பேசினவங்களும் விக்னேஷ் சொன்னதான் சரின்னு பேசினவங்களும் ரொம்ப கருத்துக்களை எடுத்து வச்சுட்டாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, 2 பேரும் தங்களுடைய வார்த்தை எடுத்து வச்சாங்க, அதோட விட்டாங்களா? பாரி விமர்சிச்சு விக்னேஷ் பக்கம் வீடியோ போடுறாரு, விக்னேஷ் விமர்சிச்சு பாரி பக்கம் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா ரொம்ப கொடுமையா இருக்குது. முப்பாட்டானா ஏத்துக்கிட்டவங்களும் கேவலமா கமெண்ட் போடுறாங்க, கடவுளா ஏத்துக்கிட்டவங்களும் கேவலமா கமெண்ட் போடுறாங்க. ஒரு விவாதத்தின் முடிவுல ஒரு டேக்கவே இருக்கணும். அது இந்த விவாதத்துல இல்ல. ஆல்மன் பாப்பையா கையில கிடைச்சேன்னு வச்சுக்கோங்க, அவர் கலைக்கிருப்பாரு. இந்த பக்கம் ஒரு 3 பேரு, அந்த பக்கம் ஒரு 3 பேருன்னு பேச விட்டு முருகனை முப்பாட்டன்னு சொல்லியிருப்பாரு, இவர் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாரி விக்னேஷும் செஞ்ச விவாதத்துல என்ன கிடைச்சதுன்னா விரோதமான ஆபாசமான கமெண்ட்கள் தான் கிடைச்சது. கமெண்ட்கள்ல கடவுள் தன்மை இல்ல, மனுஷத்தன்மை இல்லை. அதாவது 2 பேருடைய ஆதரவாளர்களும் இன்னும் சமூக வலைதளங்கள்ல சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இழிவா பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. நான் கேட்கிறேன், முருகன் அதை விரும்புவாரா? நீங்க முருகனை கடவுள் நம்புறீங்களா? இந்த கடவுளின் பக்கத்துல உங்க வார்த்தைகள்ல கருணை இருக்க வேண்டாமா? பொறுமை இருக்க வேண்டாமா? அன்பு இருக்க வேண்டாமா? மன்னிப்பு இருக்க வேண்டாமா? முருகனை ஒரு முன்னோர் அப்படின்னு நம்பினீங்கன்னா ஒரு முன்னோரை வாரிச்சா அங்க நடத்தையில கண்ணியம் இருக்கணும்ல, கமெண்ட்ல ஒரு ஒழுக்கம் இருக்கணும்ல, பண்பாடு இருக்கணும்ல. கடவுள் சொன்ன விஷயம் தானே.